ஹாய் வியூவர்ஸ், பாமகவுடனான தொகுதி பங்கீடை வெளிப்படையாக அறிவித்ததன் மூலம் தமிழகத்தில் தேர்தல் சரவெடியை தொடங்கிவிட்டது அதிமுக. அதிரி புதிரியாக வெடிக்க துவங்கி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலையில் அதிமுக பாமக பரபரப்பு என்றால் மாலை விஜயகாந்த் வீட்டில் பிஜேபியினர் படையெடுத்ததன் மூலம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அரசியல் களம். இதில் பாமகவுடன் அதிமுக டீலிங் வெகு சுமூகமாக முடிந்தது. ஆனால் தேமுதிகவுடன் பிஜேபியின் டீலிங்கோ எரிச்சல், ஏமாற்றம், வருத்தம், கடுப்பு என இழுத்தடிக்கிறது. தேமுதிகவின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவரது வீட்டில் நேற்று மத்திய அமைச்சர் பியூல் கோயல் சந்தித்து சென்றபோது தமிழிசை, முரளிதர ராவ் ஆகியோர் உடனிருந்தார்கள். தங்களை வரவேற்று உட்கார வைத்து பெருமளவில் அரசியல் பேசுவார் விஜயகாந்த் என்று நினைத்த கோயல், ஆனால் அங்கே போன போதுதான் அவருக்கு ட்விஸ்ட் காத்திருந்தது. காரணம், மிக மிக டல்லாக பரிதாபமாக முகத்துடன் சிறு குழந்தை போல எல்லோரையும் வேடிக்கை பார்த்தபடி கேப்டன் அமர்ந்திருந்தார். டெல்லி பிஜேபியினரை அவரால் அடையாளம் காண முடியவில்லை என்பது ஜீரணித்துக் கொள்ளலாம். ஆனால் தமிழக பிஜேபியினரை கூட அவரால் அடையாளம் காண முடியவில்லையாம். பிரேமலதா, சுதீஷ் இருவரையும் தலைவர்கள் மாற்றி மாற்றி அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். அப்பொழுது கூட பொத்தாம் பொதுவாகத்தான் சிரித்து கொண்டாராம் கேப்டன். உள்ளார்ந்து எதையும் அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையாம். பியூல் கோயல் கையெடுத்து வணங்கிய போது கூட விஜயகாந்தால் கைகூப்பி வணங்க முடியவில்லையாம் என்பதுதான் பெரிய வருத்தம் என்று தேமுதிகவினர் முக்கிய நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். கூட்டணி விஷயங்களை ஃபார்முலா பேசி முடித்துவிட்டு கிளம்பும் பியூல் கோயல் முரளிதர ராவிடம் பல விஷயங்களை சொல்லி அதிருப்தி காட்டியுள்ளாராம். பிறகு இரவில் சுதீஷ் கால் பண்ணி, பாவம் சகோதரர் விஜயகாந்த் இவ்வளவு டல்லாக இருக்கிறார், அவரால் எப்படி சமாக்களுக்கு நடுவே தேர்தல் பணிகளை நிர்வகிக்க முடியும்? நாங்கள் அவரை எப்படியோ நினைச்சிட்டு வந்தோம், இப்படி ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டீங்க. அவர் அமெரிக்காவில் சிகிச்சையில் பூர்ண குணமடைஞ்சு உங்கள் கட்சியில் அறிக்கை கொடுத்தீங்களே, அது பொய்யா? தேர்தல் கூட்டணி சம்பிரதாயங்கள் நிறைவேற்றுறதுக்காக விஜயகாந்த் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசர கதியில் கூப்பிட்டு வந்துட்டீங்களே, பிரச்சாரம், கூட்டணி ஆலோசனை அவரால் எதிலும் வந்து செயல்பட முடியாது. பாவம், அரசியலை விட்டுட்டு யோசிங்க, உங்கள் செயல் சரிதானா என்று கேப்டன் என்னும் சக மனிதர் மீது அக்கறை காட்டினார்கள் மத்திய அமைச்சர்கள். நறுக்கு நார்த்து வார்த்தைகளால் விளாசி விட்டாராம். இதனால் சுதீஷால் வாய் திறக்க முடியவில்லையாம். பாவம், அவர் என்னதான் பண்ணுவார், எல்லாம் அரசியல்தான். மேலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், கண்டிப்பாக வெற்றி பெற்றலாம். விஜயகாந்துக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே வீட்டில் வயசாகத்தான் செய்யும், எல்லாருக்குமே அந்த வயசில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஸோ அந்த இதுதான் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக தொண்டர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்களுக்காக எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே பக்தியோடு இருக்காங்க, விஜயகாந்த் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ மேலும் இந்த மாதிரி நம்ம சோகமாக பார்க்கும்போது எல்லாருக்குமே வருத்தங்களை கொடுக்குது. மேலும் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், தொண்டர்களும் ரசிகர்களும் அவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு நம்மளுடைய ஆதரவுகளை கொடுப்போம். நல்ல ஒரு ஆட்சி அமையும் போது பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அவர் கூட்டணியில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொண்டர்களும் ரசிகர்களும் கொடானக்கூடி ரசிகர்களும் தொண்டர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்று போட்டியிட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மேலும் அதிமுக, பிஜேபி, தேமுதிக அப்படின்ற பாமக அப்படின்ற கூட்டணிகள் எல்லாமே இப்போ ஒன்றா அமைஞ்சு ஒரு வலிமையான கூட்டணி அமைகிறாங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் அப்படி கூட்டணியில் இணைஞ்சால் கூட நமக்கான உரிமைகளை வந்து கண்டிப்பாக பெற்றுத்தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மேலும் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.